அனைவருக்கும் ஆனந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 பிறக்கிறது, பிறந்து விட்டது. எப்படிங்க இந்த வீடியோ பார்க்குறோம், அதுலேயே பிறந்துருச்சியா? 2025 பிறந்து விட்டது. எங்களுக்கு அப்படியே பூப்ஸ் என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை, எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அப்படி சொல்கிற ஒரு நேரம். முதல்ல தன்னம்பிக்கைங்கிறது எல்லாருக்குமே வேணும். இந்த தன்னம்பிக்கையிலேயே வாழ்கிறவங்கன்னு சொன்னால் விருச்சிக ராசிக்காரவங்க தான். இன்னமும் நம்புறியாடா அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா? ஆமாம். இன்னமா நம்புற அப்படின்னு? ஆமாம் நம்புகிறேன். இந்த நம்பிக்கை தான் ஐயா என் வாழ்க்கை. என்னைக்காவது ஒரு நாள் நான் உயர்ந்துட மாட்டேனா? என்னைக்காவது என்னுடைய கடன் அடைஞ்சிடாதா? என்னைக்காவது என்னுடைய பேர் வெளியில் வந்துடாதா? என்னைக்காவது ஒரு நாள் நான் புகழ் அடைஞ்சிட மாட்டேனா? என்னைக்காவது ஒருத்தன் என்னை பாராட்டிட மாட்டானா? இப்படி நம்பிக்கை வைத்தே வாழக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்கு உங்கள் நம்பிக்கை வெற்றி பெறக்கூடிய நேரம் இந்த 2025. அதான் நான் சொல்கிறேன். அதாவது நமக்குள்ளேயே ஒரு ஆனந்தம். அதாவது என்னால் நம்ப முடியல சார், நம்ப முடியல, இந்த வருஷம் இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல சார், என்னால் நம்ப முடியல அப்படின்னு நீங்களே கிள்ளியில பார்த்துக்கணும். ஆமாம், கிள்ளி பார்த்துக்கணும். இதுதான் உண்மை. அப்படி என்னங்க? ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம அந்த தன்னம்பிக்கையோடு இருந்த பார்த்தீங்களா, அந்த தன்னம்பிக்கைக்கு வெற்றி கிடைக்க போகுது, நம்பிக்கைக்கு வெற்றி கிடைக்க போகுது. எத்தனையோ பேர் நம்மளை பார்த்து முடியாது, வராது, கிடைக்காது, எதுக்கு ஏன் இங்கே நிற்கிற அப்படின்லாம் சொன்னாங்க இல்லைங்களா? உங்கள் படிப்பில், நீங்கள் எழுதின எக்ஸாமில் எவ்வளோ பேர் உங்களை மட்டம் தட்டியிருக்காங்க? எத்தனை பேர் பதவி உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களை தசா புத்தி மட்டும் இப்போ சரியாக இருந்ததுன்னா அந்த 2025 நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் சக்ஸஸ் ஆகும். அது நீட்டு எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், ரயில்வே துறையில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், காவல்துறையில் வேலை பார்க்கணுங்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், ப்ரொமோஷன், உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். உங்கள் விருப்பம் நிறைவேறப் போகுது விருச்சிக ராசிக்காரர்களே. 4ஆம் இடத்துல சனி பகவான் 2025 மார்ச் மாதம் 25ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வரார், 5th பிளேஸ். இந்த 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது யார் உதவி பண்ண போகிறாங்களோ இல்லையா, இயற்கை உங்களுக்கு உதவி பண்ண போகுது. சொல்லுவார் வடிவேல் ஒரு படத்தில், அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் உங்கள் தன்னம்பிக்கை எப்படி வெற்றி பெறும்னு சொன்னால் தெரியுமா? அவன் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அதுதான் வெற்றி, அதுதான் வெற்றி. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். கடவுளை கும்பிடுங்க, முருகனை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க, சித்தர்களை நினைங்க. ஏதோ ஒரு சித்த புருஷர் உங்கள் உடம்புக்குள்ளே உட்காந்துருவார், யாரோ ஒரு சித்தர் உங்களுக்குள்ளே வந்துடுவார். என்ன நிறைய பேர் சித்தர்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் என்ன சித்தர்னு தான் சொல்கிறாங்க. நான் உண்மையிலே சொன்னேன், ஆமாண்டா நான் சித்தர் தான்டா அப்படின்னு. ஏன் உண்மையை பேசுகிறேன்ல, அதனால சித்தர் தான். போ, உருப்பிட மாட்டேன்னு சொல்கிறது பேர் உண்மை இல்லைடா. உன்னால் உருப்பிட முடியும்னு சொல்கிறேன், அப்போ அதுதானே உண்மை. ஒருத்தர் வந்து கேட்டார், சார் நான் வாழ்க்கையில் தோல்வியை தவிர வேறு எதுவுமே சந்திக்கலை சார் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், தோல்வியை சந்திச்சிட்டு இல்லை, இனிமேல் வெற்றியை போ அப்படின்னேன். சார் இது வரைக்கும் சந்திக்கலையே அப்படின்னாரு. என்னை பார்த்துருக்கில்ல, போ அப்படின்னேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 6 மாதத்தில் நான் அவரை மீண்டும் சந்திக்கிறேன். ஒரு பஸ்ஸில் நான் போயிட்டுருக்கிறது, பஸ்ஸில் ஒரு மீட்டிங்கு, அந்த பஸ்ஸு நிற்கிது, போக முடியல, டிராஃபிக் ஜாமு, கடுப்பாகுது. எனக்கு ஒரு நேரத்துக்குள்ளே போய் ஆகணும், ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்குறோம்.
இதுக்கு தான் நான் வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுறது, இந்த பஸ்ஸிலலாம் இந்த ஏறுறது கிடையாதுன்னே நான் சொன்னேன். அப்புறமா இறங்கி என்ன தான் நடக்குது, சரி ஆட்டோ வாட்சி எடுத்துன்னு வெளியில் கிளம்பிடுவோம் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறோம். ஏன்னா டவுனு சிட்டி போயாச்சு. சிட்டியில் போயிட்டு என்ட்ரி ஆகிறதுக்குள்ளே இந்த கூட்டம் நடக்குது. அப்போ போய் பார்த்தா யார் தோல்வியிலேயே இருக்கேன்னு சொன்னாரோ அவரு தான் மேடையில் இருக்கிறார். அவரு தான் மேடையில் இருக்கார். பிறகு 6 மாதம் கழிச்சு என்னை வந்து பார்த்தாரு. அவர் நான் பார்த்த 6 மாதத்தில் அவர் பிறகு அப்புறமா தான் என் நினப்பு அவருக்கு வந்திருக்கு. அது வேறு விஷயம். அப்போயாவது என் நினப்பு வந்ததே. இப்போ எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன், இந்த விருச்சக ராசிக்கு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது, பெரியவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்க போகுது, இறந்தவர்களுடைய ஆன்மா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களை வரவேற்க போகுது, வாழ்த்த போகுது. இந்த 2025 பல பேரோட பிளஸ்ஸிங் கிடைக்க போகுது. நம்புங்க. நீங்க பக்கத்தில் உள்ள அடுத்த உள்ளவங்களெல்லாம் நம்ப வேண்டாம். பிளஸ்ஸிங் உங்க லைஃப்ல நிறைய பிளஸ்ஸிங். 2025 விபரீத ராஜயோகம் பெறப்போகிறீர்கள். விருச்சகம் விபரீத ராஜயோகம் பெறப்போகிறீர்கள். இது உண்மையான வார்த்தை, சும்மா வார்த்தைகள்லாம் இல்லை. இந்த சனி பகவான் பஞ்சபூத வாயிலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்றார். எங்க போனாலும் வெற்றி, எங்க போனாலும் வெற்றி. உங்களை யாராவது கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தப்பான வழிக்கு போனாலும் போவாதுன்னு வாங்க, இன்டிமேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃப்ளைட் ஒரு நாள் லேட்டாக போயிடுச்சுன்னா பயப்படாதீங்க. பஸ் அரை மணி நேரம் லேட் ஆனால் பயப்படாதீங்க, நல்லது. ஒரு நாள் டைம் வீணா போகுது, பயப்படாதீங்க, நல்லது. அதுதான் கடவுள். இந்த 2025 நிறைய விஷயங்களை உங்களுக்கு செய்ய போறார், நல்லது செய்ய போறார். ஆனா பதட்டப்படாதீங்க. அதுதான் நான் இப்ப சொன்னேன். கடவுள் இருக்காரு, சித்தர்கள் இருக்காங்க, நம்ம கும்புற சாமி நம்மள்ட்ட இருக்கு, அப்படி நம்பிக்கையோட இருக்கு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த குரு அட்டமத்தில் உள்ள போறார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு கெடுபிடியை ஏற்படுத்த போறார், கணக்கு போட வைக்க போறார். 10 ரூபாய் இருந்தால் அதை எப்படி செலவு பண்ணலாம், 8 ரூபாய் இருந்தால் எப்படி செலவு பண்ணலாம், 9 ரூபாயில இருந்தால் எப்படி செலவு பண்ணலாம். இது வரைக்கும் விருச்சக ராசியில பிறந்த நம்ம 10 ரூபாய் வச்சிருந்த நம்ம 15 ரூபாய் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்ச நம்ம 10 ரூபாயில இதை பண்ணலாமே அப்படிங்கிற திங்கிங்க குரு கொடுக்க போறார். அப்ப விருச்சகத்துக்கு ரெட்டிப்பு பலன் தானே. இருக்கிற இடத்துல பெரிய ஆளாக போறீங்க சார், இருக்கிற இடத்துல பெரிய ஆளாக போறீங்க. ப்ரொமோஷன், தகுதி உயர்வு, வேலை பளு கொஞ்சம் இருக்கதான் செய்யும், ஆனா தகுதி உயர்வு. இந்த வருஷத்துல தகுதி உயர்வு கம்பல்சரி 2025 விருச்சக ராசிக்கு உண்டு உண்டு உண்டு, நம்பலாம். அந்த தகுதி உயர்வை பெறக்கூடிய நேரம். பல பேர் சொல்லுவாங்க, நம்ம கண்ணில் விரலை விட்டு ஆட்ட பார்த்தாங்க, அவங்களுக்கெல்லாம் திருப்பி பதிலடி கொடுக்குற நேரம் இது. விருச்சக ராசிக்கு பல பேர் கண்ணில் நம்ம கண்ணில் விரலை விட்டு ஆட்ட பார்த்தவனுக்கு திருப்பி பதிலடி கொடுக்குற நேரம். அதனால இந்த விருச்சக ராசிக்கு எல்லா விஷயங்கள்லையும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நேரம், பண விஷயத்தை பலப்படுத்துகிற நேரம். முக்கியமாக ஏதாவது சேவிங்ஸ் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடும், பணத்தை சேவ் பண்ணுங்கிற எண்ணம் வரும், யாருக்கிட்டையும் சில விஷயத்த சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் வரும், நம்மளை நிறைய இடத்துல வெளியில் காட்டிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. உங்கள் பணம், தகுதி, உங்களுடைய வசதி, உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிஃப்டாக கிடைச்சா கூட அதை வெளியில் காட்டிக்க வேணாங்கிற எண்ணம், இதெல்லாம் உங்களை உயர்வுக்கு கொண்டு போக போகுது. ஸோ நிறைய திங்கிங், நல்ல திங்கிங்கை குரு ஏப்ரலுக்கு பிறகு கொடுக்குறார். சரியான ஒரு டைட்டாக ஒரு லைனை கொடுப்பார், அதுக்குள்ளேயே தான் போகணும் டாஸ்க் வைப்பார். ஆனால் அது நல்ல டாஸ்க், உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான டாஸ்க், அதுதான் உண்மை. ஆக இந்த வருஷத்தில் சில விஷயங்களை எதிர்பாராத நேரத்தில் நிறைய ஹெல்ப் கிடைக்கும். உங்களுக்கு வளர்ச்சிக்கான வருஷமாக தான் 2025 இருக்குது. இதில் எதுவும் மைனஸான வருஷமாக இந்த வருஷம் இல்லை. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது சித்தர்கள் வழிபாடு அவசியம் பண்ணுங்க.
அது மாதிரி சில பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். முக்கியமாக மீடியா, இந்த செல்ஃபோன் பார்க்குறவங்க செல்ஃபோனை குறைச்சிக்கிங்க. செல்ஃபோனில் எது தேவையோ அதை பாருங்கள். ஏன்னா கண் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. சூடு, ஹீட் பாடி, ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரர்கள் ஹீட் பாடி கொண்டவர்கள். அதில் இந்த தடவை கொஞ்சம் சூடு, கொஞ்சம் நிறைய அலைச்சல் அதிகரிக்கும். நிறைய பயணங்கள் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். அதனால் அந்த பயணங்கள் அப்போ சேஃப்டியாக பயணம் பண்ணுங்கள். பயணமே வேண்டாம் நான் சொல்லலை. வெங்காயம் நிறையா சாப்பிடுங்க, கூலிங் பொருட்கள் எடுத்துக்குங்க. உங்களுக்கு ரொம்ப கூலிங் பொருட்கள் இருந்தாலும் மூக்கில் ப்ராப்ளம் வந்துடும். நீங்கள் எப்போ ஆள் பார்த்தீங்களா, ஒன்று சூடு, கொஞ்சம் கூட போனால் நாய்ஸு, நோஸ் ப்ராப்ளம். என்ன சார் இது? நீங்கள் சத்தமாக பேசலாம், ஆனால் உங்களுக்கு சத்தம் பிடிக்காது. நீங்கள் அதை காதுக்குள்ளேயே தான் போட்டு கேட்டுப்பீங்க. ஸோ இப்போ உங்களை நிறைய இடத்துல நீங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் பயணங்கள் நல்லது. ஹெல்த் வைஸ் பார்த்துக்கணும், வேறு எதுலேயும் கவலைப்பட வேண்டாம். இன்னொன்று ரொம்ப முக்கியம், 2025 யாரையும் எதிர்த்துக்காதீங்க, எதிர்ப்பு வேண்டாம். ஏன்னா 8ஆம் இடத்துல இந்த குரு என்ன பண்ணுவார்னா, நமக்கு யாருக்கும் பிடிக்காத மாதிரி தெரியும், அதெல்லாம் வேண்டாம். நம்ம திங்கிங் அதை சொன்னேன், இலக்கை ஒரே இலக்கை முடிவு பண்ணிவிட்டு அஷ்டம குரு என்ன பண்ணணும், ஒரே இலக்கு, இதே ட்ராவல், இந்த ட்ராவல்லையே போனால் கடன் அடைச்சிடலாம், இந்த ட்ராவல்லையே போனால் நம்ம இலக்கு அடைஞ்சிடலாம். நமக்கு தேவை இலக்கு தான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், 100% நல்லா இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த கெடுதலும் இல்லை, கண்டங்கள் இல்லை, கரும வினைகள் இல்லை. சிவனை நிறைய வழிபாடு பண்ணுங்கள். சித்தர்கள் உங்கள் பக்கம் இருந்து நிறைய ஹெல்ப் பண்ண போகிறாங்க. 2025 விருச்சிக ராசிக்கு சிறப்பான வருஷம், உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வருஷம். இது பின்தங்கி உங்களை கீழே இறக்கிற வருஷம் இல்லை, முன்னேற்றி விடக்கூடிய வருஷம். இப்படி முன்னேற்றி விடக்கூடிய வருஷம். இயற்கையே உங்களுக்கு உதவி பண்ண போகுது. ஒரே வார்த்தை தான் நீங்கள் நினச்சிக்கணும், அவன் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்காக பிளே தமிழ் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.